நாமக்கல்லில் ஆயுதப்படை பெண் காவலர் களைக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் ஆத்தூர் அருகே உள்ள ராமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் 32 வயது வைஷ்ணவி. இவர் கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஆயுதப்படை காவலராக பணியாற்றியுள்ளார். தற்போது நாமக்கல்லில் ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வந்தார். ஆஞ்சநேயர் கோவில் அருகே வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டு தினந்தோறும் பணிக்கு சென்று வந்தார். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி முதல் கணவருடன் விவாகரத்து ஆகியிருந்த நிலையில் ஈரோட்டைச் சேர்ந்த மற்றொரு காவலருடன் வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையேயும் மனக்கசப்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதனால் வைஷ்ணவி மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த 28ஆம் தேதி நாமக்கல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் லேப்டாப் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுவிட்டு மாலை வீட்டிற்கு சென்ற வைஷ்ணவி களைக்கொல்லி மருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். தகவல் அறிந்த நாமக்கல் போலீசார் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை கோவை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் இன்று அதிகாலை அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.